இது எங்கள் வீட்டு வாட்டர் டேங்க்கு. ஒரு 2 டேஸ் முன்னாடி டேப்பை திறந்து பார்த்தா தண்ணி ஒரே ஸ்மெல்லு, நீச்சல் ஸ்மெல்லு வந்தது. என்னடா இது, டேங்க்கில் எப்படி எதுவுமே விழாத, மூடி போட்டு மூடி வச்சுருக்கோமே, இருந்தாலும் இப்படி ஸ்மெல்லு வருது, என்னன்னு திறந்து பார்க்கலான்னு சண்டே நாங்கள் திறந்து பார்த்தா ஒரு அணில் விழுந்துருந்தது. எப்படி தான் அதில் விழுந்திருக்குன்னு பார்த்தா, அந்த ஏர் அவுட்டர் கொடுத்துருப்பாங்க ஒரு டேங்க்குக்கும், அதுலேருந்து விழுந்திருக்கு. இது பாருங்கள், ஏர் அவுட் மேலே கொடுத்துருப்பாங்க. நான் கட்டி வச்சுருக்கேன், ஒரு ஃபில்ட்ரு போட்டு கட்டி வச்சுருக்கேன். இப்போது அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்து அந்த அணிலை தூக்கி போட்டு டேங்க்கு க்ளீன் பண்ணி சண்டேவே ஒரு 4 ஹவர்ஸ் வேஸ்ட்டாக போச்சு. அன்றைக்கி சண்டே மாதிரியே இல்லை. காலையில் எழுந்தோடனே எல்லா தண்ணியும் அவுட் பண்ணிவிட்டு தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் நாங்கள் ஆரம்பித்தோமே. இது எப்படி பண்ணணுன்னா, இது உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்மளே பண்ணிக்கணும். உங்கள் ஏரியாவில் அணில் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் கட்டிடுறது நல்லது. இல்லைனா இது என்றைக்காவது ஒரு நாள் விழும், எப்பவும் விழாது, ரொம்ப ரேரு. இதனால் எங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த டேங்க் உள்ளே போயிடும். இது ஏர் டேங்க்குக்காக ஏர் அவுட் வச்சுருப்பாங்க எல்லா டேங்க்லேயும். காற்று உள்ளே போனால் தண்ணி ஃப்ரீயாக ஃபாஸ்ட்டாக வரும். டேங்க்கை மூடி தான் நாங்கள் வச்சுருந்தோம். டேங்க்கு மூடி அது இருக்குது பாருங்கள். நீங்கள் கடையில் போய் இந்த ஃபில்ட்ரு ஒன்று வாங்கிக்கணும். விலை கேட்டால் தருவாங்க. அது ஒரு 20 ரூபா 25 ரூபா இருக்கும். டை ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கும். இந்த ஃபில்ட்ரை நல்லா நெருக்கமாக வச்சு அழகாக மடித்து அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணின்னு அதை அப்படி போட்டுட்டு அந்த டை போட்டு கட்டிடணும். டை போட்டு கட்டிவிட்டு அந்த அணில் விழாது, எந்த ஒரு பூச்சியும் உள்ளே போய் விழாது. இதை நாங்கள் பண்ணாத தொட்டு எங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. சண்டேவும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஜாலி மூடே இருந்தது, போயிடுச்சு. இந்த மாதிரி அணில் நிறைய உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியாவில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. இப்படி போட்டு டை போட்டு கட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் காற்றும் உள்ளே போகும், அணிலெலாம் பூச்சி எதுவும் உள்ளே போகுது. எப்படி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, காற்றும் உள்ளே போகும், அணில் பூச்சி எதுவும் உள்ளே போகாது. மூடிய டேங்க்கில் விழுந்துடும் போது எங்களுக்கே ரொம்ப இதுவாகி போச்சு. தெரிஞ்சிருந்தால் நான் காப்பாற்றிருப்பேன் அணிலை. அதுவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி நாங்கள் கட்டிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வலையை வாங்கி கட்டிடுங்க. ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாருங்கள், நல்லா முடியாச்சு, கட்டியாச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே வியூஸ், இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொன்று பார்ப்போம். தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தில் நம்ம பார்ப்போம். ஓகே வியூஸ், தேங்க்யூ.